வளர்ந்து நம்மள மாதிரியே ஒரு உயிருடைய தான் ஆடு மாடு எல்லாம் சகோதரர் நமக்குலாம் நம்மள மாதிரி ஒரு சகோதரர் தான். அதனால கருணையே வடிவான அந்த கடவுள் எந்த உயிரையும் பலி கேட்பதில்ல. ஆகவே நீங்க பலி கொடுக்கணும்னா ஏதாவது உங்களுடைய தீய குணங்களை பலியிடுங்க. அதனால தீய குணத்தை விட்டுட்டு நாம ஒரு கோயிலுக்கு வந்து புண்ணியம் செய்யறதுதான். அதனால பாவம் செய்யறதுக்காக நம்ம இந்த கோயிலுக்கு வரல. ஆடு மாடு போன்ற உயிர்கள்லாம் கொலை செய்யாதீங்க. கொலை செய்வதன் மூலமா நமக்கு பெரிய பாவம் தான் வருது. ஆகவே அந்த பாவத்தை விட்டுட்டு புண்ணியத்தை செய்யணும். அன்னதானம் பண்ணுங்க. ஒவ்வொரு உயிருமே அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்றது மூலமா தான் கடவுளுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். கடவுளுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும்னா அவருடைய அன்பை கொடுக்கணும். சைவமா இருங்க. சைவமா இருந்தீங்கன்னா தெய்வம் ஆயிடலாம். சைவம் தான் தெய்வமாக்கும் நம்மள. சைவ அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்ணீங்கன்னா வெஜிடபிள் பிரிஞ்சு தக்காளி சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி கஞ்சி, கேழ்வரகு கூழ், இந்த மாதிரி உணவு நீங்க கொடுங்க. ஏதாவது நம்ம பழங்கள் அறிஞ்சு கொடுங்க. நம்ம கடவுளுக்கு ஒரு கோயிலுக்கு வரதே எதுக்குன்னா புண்ணியம் செய்யறதுக்கு தான். அதனால புண்ணியம் செய்யணும். ஒரு கோயிலுக்கு வந்தோம்னா என்ன செய்யணும்னா நம்ம புண்ணியம் செய்யணும். அதனால இந்த கோயிலுக்கு வரும்பொழுது ஒரு ஆடு மாடு கோழியெல்லாம் நம்ம வெட்டக்கூடாது. ஆடு மாடு கோழி வெட்டுறது மூலமா நம்மளுடைய சந்ததிகள் பாதிக்கப்படும். பெரிய துன்பம் வரும். பெரிய துன்பத்துக்கு நம்ம ஆளாவ நேரிடும். அதுவே சகோதர சகோதரிகளே, உங்களை தாழ் பணிந்து கேட்டுக்கிறோம். ஒரு அருமையான உங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்குது, உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. உங்களையும் நீங்களும் வாழணும்னு நினைக்கிறீங்க, உங்க பிள்ளைங்க வாழணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு உயிருமே தான் வாழணும்னு தான் இந்த உலகத்துக்கு வந்துருக்குது. அதனால நம்ம வாழற காலத்துல எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதீங்க. எல்லா உயிரிலுமே கடவுள் இருக்கிறார். எல்லா உயிரிலுமே கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளை போய் கடவுளுக்கு பலியிட முடியுமா? கடவுள் எந்த உயிரையும் பலி கேட்பதில்லை. எந்த உயிரையும் கடவுள் பலி கேட்பதில்லை. கடவுள் எந்த உயிரையாவது கொலை செய்யும் சொல்லுதா? இல்ல. நாம தான் வந்து கடவுளுக்கு ஏதாவது காணிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதனால கடவுளுக்கு எந்த உயிரையும் பலி கொடுக்காதீங்க. ஆக அங்காள பரமேஸ்வரி அம்மா வந்து எப்பயாவது ஒரு உயிரை பலி கேட்குமா? இல்ல. அதனால கருணையே வடிவமா இருக்கிறாங்க. தாய் போல் உரைப்பர்னாரு. தாய் வந்து ஒரு தாயினுடைய வேலை என்ன? தன்னுடைய பிள்ளையை காப்பாத்துறது. அப்ப உயிரை காப்பாத்துறது தானே தாய் குணம். உயிரை காப்பாத்துறது தானே கடவுள். அப்படி கடவுள் வந்து அங்காள பரமேஸ்வரி ஒரு உயிரை பலி கேட்குமா? ஆலய நோட்டீஸ்லயே போட்டிருக்காங்க, பலியிடாதீங்க. அம்மன் வந்து எந்த உயிரையும் பலி கேட்பதில்லைன்னு அரசு ஆணையை பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதனால நீங்க தயவு செய்து ஒரு உயிரை வந்து பலியிடாதீங்க. கோழி, ஆடு போன்ற உயிர்கள்லாம் நம்மள மாதிரி ஒரு ஜீவன் தான். அப்ப அது வாழற காலத்துல, நாம் வாழற காலத்துல அதுக்கு எந்த துன்பமும் செய்யாதீங்க. ஆகவே வள்ளலார் வந்து எந்த உயிரையும் பலி கொடுக்க கூடாதுன்றாரு. அதனால சைவ உணவை நீங்க இந்த தர்மம் பண்ணுங்க. தர்மம் பண்றது மூலமா தான் கடவுள் அடையலாம். சைவ உணவை வந்து கொடுங்க. கற்கண்டு கொடுங்க, சாம்பார் சாதம், இந்த மாதிரி சைவ சாப்பாடு கொடுங்க. சைவம் தான் நம்மளை தெய்வமாக்கும். தெய்வம் எப்படி இருக்குதுன்னா சைவமா இருக்குது, கருணையா இருக்குது, அன்பா இருக்குது. அப்படி அன்பா இருக்கக்கூடிய அன்பே சிவம்னு சொல்றாங்க. அப்ப அன்பா தானே கடவுள் இருக்கிறாரு. அதனால அன்பா இருக்கக்கூடிய கடவுள் எந்த உயிரையாவது பலி கேட்குமா? அதனால கேட்காது. உங்களுடைய தாழ் பணிந்து கேட்டுக்கிறோம். அதனால கடவுளுக்கு போய் ஆடு வெட்டின எனக்கு இதெல்லாம் நடந்துருச்சுன்னா நம்ம புள்ள மாதிரி தானே அதுவும், நம்மள மாதிரி தானே அதுவும் வாழணும்னு வந்து இருக்குது. நாம குழந்தை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு உயிரினுடைய குழந்தைய போய் அடிச்சுட்டு சாவடிச்சிட்டோம்னா அது எப்படி நமக்கு புண்ணியமாகும்? ஒரு பாவம் நமக்கு எப்பயுமே புண்ணியமாகும். ஒரு துன்பம் நமக்கு எப்பயுமே இன்பம் ஆகாது. எப்பயுமே ஒரு இன்பம் தான் நமக்கு இன்பமாகும். அன்பு காட்டினாதான் அன்பு அடைய முடியும். அப்ப அன்பு கொடுக்கணும். நம்ம அன்பு எப்ப கொடுக்க முடியும்னா எல்லா உயிரிடத்திலுமே அன்பு கொடுக்கணும். அதான் அன்பு வடிவம், அன்பு உருவம் பரசிவமே என்றார். சிவம் வந்து எல்லா உயிரிலுமே இருக்குது. அன்பே வடிவமா இருக்குது. அப்ப அன்பே வடிவமாக இருக்கக்கூடிய அந்த கடவுள் எந்த உயிரையும் பலி கேட்பதில்லை. அன்பே வடிவமா இருக்கக்கூடிய கடவுள் எந்த உயிரையும் எனக்கு இந்த ஆடு வெட்டு, மாடு வெட்டு, கோழி வெட்டு அப்படின்னு சொல்ல. அதனால கடவுளுக்கு நாம எதையாவது படைக்கணும்னா நெய்வேத்தியம் பண்ணணும். அழகா சாம்பார் சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி சாதம் எல்லாம் படைச்சு மற்றவங்களுக்கு கொடுக்கணும். பழ வகை எல்லாம் இப்படி கொடுக்கும் பொழுது சந்தோஷப்படும் ஜீவன். அப்ப நீங்க கொடுக்கும் பொழுதுதான் கடவுள்